ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விண்டோஸ் யூசர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக் பண்ணுறதால என்னெல்லாம் ஆகும்னா, உங்கள் கம்ப்யூட்டருடைய சி டிரைவ் ஃபுல்லாகி டிஸ்க் ஸ்பேஸ் ஸ்லோன்ற எரர் வரும். அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்பவே ஸ்லோ ஆகும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் உங்கள் கம்ப்யூட்டரில் வராமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் யூசர்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் ஏதாவது அன்வான்ட் அண்ட் அன்யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா ரெண்டு மெத்தடில் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறது. செகண்ட், கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஏன்னா இது எல்லா விண்டோஸ்லையுமே காமனான அன்இன்ஸ்டால் ஆப்ஷன். ஸோ நீங்களும் கண்ட்ரோல் பேனல் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக உங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே உங்கள் சிஸ்டமில் அப்படியே இருக்கும். அதாவது விண்டோஸ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லையும் ரிஜிஸ்ட்ரி ஃபைல்ஸ்லையும் அது அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் இருக்கிறதால உங்கள் சி டிரைவுடைய ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்கள் விண்டோஸும் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணி அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் ரிவோ அன்இன்ஸ்டாலர் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே www.rivouninstaller.comன்ற அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ரிவோ அன்இன்ஸ்டாலருடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ரிவோ அன்இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரீ வெர்ஷன், செகண்ட் ப்ரோ வெர்ஷன், தேர்ட் ப்ரோ போர்ட்டபிள் வெர்ஷன். ஸோ இங்கே நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ப்ரோ வெர்ஷனில் ட்ரையல் வெர்ஷன் இருக்குது. இந்த ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதால நிறையவே டீப் ஸ்கேனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரோ வெர்ஷனை லைஃப் டைம் யூஸ் பண்ணணும்னா பைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பை பண்ணி நீங்கள் லைஃப் டைமாக யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த ப்ரோ வெர்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஐடி ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதாவது சிஸ்டம் அட்மின் அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரோ வெர்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் யூஸராக இருந்தால் ப்ரோ வெர்ஷனுடைய ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரீ வேறையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரோவுடைய ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ரிவோ அன்இன்ஸ்டாலர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே இங்கே காட்டும். இங்கே உங்களுக்கு தேவையில்லாத, அதாவது அன்யூஸ்டு சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகும். அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டருடைய ரிஜிஸ்ட்ரி பேக்கப்பும் கிரியேட் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது இஷ்யூ வந்தால் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டோர் பண்ணி பழைய மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது அன்இன்ஸ்டால் ஆன சாஃப்ட்வேருடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ இங்கே விசிபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேருடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே செலக்ட் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணுங்கள். ஸோ சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் சேவாக இருக்கிற சாஃப்ட்வேருடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரியில் சேவாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லா ஃபைலுமே இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணலாம். இப்போது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேருடைய எல்லா ஃபைல்ஸுமே டிலீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக சி டிரைவுடைய ஸ்பேஸ் ஆக்குபை ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.